அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காது மூக்கு குத்துவதை பற்றி ஒரு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வின் படைப்பில் மாற்றி அமைத்துக் கொள்ளும் பெண்களே அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய அல்லாஹ் தன் திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் சொல்லும்போது, அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி தவறான ஆசை வார்த்தைகளை கூறுவேன், அவர்களின் உருவங்களை கால்நடைகளில் காதுகளை அறுக்க செய்வேன், அவர்கள் வடிவத்தை மாற்றி அமைக்க செல்வேன் அப்படின்னு சைத்தான் கூறுவது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காது இதனால தான் நம்ம காது மூக்கு குத்துறது கிடையாது. இந்த 2 ஹதீஸும் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக கொண்டு தான் காது மூக்கு குத்துறது கிடையாது. ஆனால் நம்ம இந்த வசனத்தை எடுத்து கூறும் பொழுது, இந்த நபி சஹாபிய பெண்கள் இருக்கும் பொழுது அவங்க நேரடியாக எந்த ஒரு பெண்களையும் காது குத்த சொல்லலை. அவங்க சஹாபிய பெண்கள் காது குத்தாதீங்க அப்படின்னு சொல்லலை. நேரடியான ஒரு ஹதீஸ் இல்லாத நீங்கள் எப்படி இந்த ஒரு ஹதீஸை ஆதாரத்தை வச்சு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திரும்பி கேட்குறாங்க கேள்வி. அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க. நாம் திருமறை குர்ஆன் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை ஆதாரம் வைத்து காது மூக்கு குத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ நேரடியாக காது குத்தக்கூடாது அப்படின்னு இருக்குதா, மூக்குத்தி போடக்கூடாது, மூக்கை குத்தி மூக்குத்தி போடக்கூடாது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஹதீஸ்களை சரியாக ஆழ்ந்து கவனிக்காததினால் வரக்கூடிய கேள்விகள். திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான், லா தபுதீல லி ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் எந்த மாற்றம் செய்வதும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ் ஒரு படைப்பை படைச்சிட்டான் வச்சுக்கிடுங்க, அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். அப்போ அல்லாஹ் ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஷிர்க் வச்ச பாவம் தானே. அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டான், லா தபுதீல லி ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை மாற்றுவது கூடாது, அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். அது போன்ற ஷைத்தான் அல்லாஹ் சவால் விட்டு வர்றான், வல ஆமுரன்னஹும், இந்த மக்களுக்கு நான் ஏவுவேன். ஷைத்தான் ஏவுறான். ஷைத்தான் ஏவினால் அது கெட்ட விஷயம்தான். ஃபலையு பத்திக்குன்ன ஆதானல் அன்ஆமி, அவர்கள் கால்நடைகளின் காதுகளை என்ன செய்வார்கள், நறுக்குவார்கள், வெட்டுவார்கள். நான் அவர்களுக்கு ஏவுவேன். ஃபலையு கையிரன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுதல் என்பது அது ஷைத்தானுடைய காரியம், அல்லாஹ் தடுத்த காரியம். அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவதுனா எப்படி, எதற்காண்டி மாத்துறது? நபியா நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அனல்லாஹ் வாஷிமா வல் மூத்தஷிமா வல் முத்தனம்மிசாத் வல் முத்தஃபல்லிஜாத் வல் முகையராத்தி ஹல்கல்லாஹி லிஹுஸ்னிஹின்ன, பச்சை குத்தி விடக்கூடிய பெண்கள், அதுபோல் பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்கள், ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், அழகுக்காக புருவ மயிர்களை மலித்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், மொத்தத்தில் அழகுக்காக அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய பெண்கள். நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் நபியா சொல்லிட்டாங்க, ஃபல் முகையிராத்தி ஹல்கல்லாஹி லிஹுஸ்னிஹின்ன, அழகுக்காக அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய பெண்கள் அனைவருமே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவது என்றால் எதற்காக மாற்றுறது? அழகுக்காண்டி மாற்றுறது. இப்ப காது ஊத்துறாங்களா இல்லையா? காது ஊத்து எதுக்காண்டி? ஏராளமான கவிதை அதான் சொல்லி காட்டுறாங்க. காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதுங்கிறான். அப்ப அந்த அழகுக்காண்டி தான் காது குத்துறாங்க. காது குத்தி அந்த நகையை போடுறாங்க. எதுக்காண்டி போடுறாங்க? காது குத்துதல் என்பது அழகுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு காரியம், அது ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடிய காரியம் கிடையாது. பச்சை குத்துதல் என்பது அது அழகுக்காக, அது வேற நம்பிக்கைக்காக செய்யக்கூடிய காரியம், ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. புருவமயிர்களை மலித்தல் என்பது அழகுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த அழகுக்காண்டி நாம நம்மை சேதப்படுத்திக் கொள்ள, நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. நபியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது குத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபல் முகையராத்தி ஹல்கல்லாஹி லிஹுஸ்ன், அழகுக்காண்டி அல்லாஹ்வுடைய எந்த படைப்பை மாத்தினாலும் சரி அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது, அல்லாஹ் சபிக்கிறான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப காது குத்துதல் என்பது அழகுக்காண்டி மாத்துறதா இல்லையா? மூக்கு குத்துதல் என்பது அழகுக்காண்டி செய்யறதா இல்லையா? வேற எதுக்காண்டி செய்றீங்க? இல்ல சொல்லட்டும், நாங்க காது குத்துறது காது குத்துனா எங்களுக்கு உடம்புல சுகர் நோய் போகுது, அது வேற ஏதாவது ஆரோக்கியம் கிடைக்குன்னு சொல்லுங்க. மூக்குத்தி குத்துனா எங்களுக்கு பெரிய பெரிய பாக்கியம்லாம் கிடைக்குன்னு சொல்லுங்க, சயின்டிபிக் ரீதியாக நிரூபிங்க. மொத்தத்தில் செய்யறதுக்காண்டி அழகுக்காண்டி அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றினால்
அது சாபத்திற்குரியது, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் வந்து சஹாபி பெண்கள் செஞ்சிருக்கிறாங்க, காதுல கழுத்துல உள்ள கழுத்தி போட்டால் செய்தி இருக்கு. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய வசனம் ஒன்றை தடுக்குது, அதுக்கு நேர் எதிராக ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒன்று நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த சம்பவம் இந்த வசனம் இந்த கட்டளை வருவதற்கு முன்பாக நடந்த சம்பவம் அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது குர்ஆனும் ஹதீஸும் முரண்படும் போது எதனுடைய சட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் காலத்தில் காதுல உள்ளதை கழுத்தி போட்டாங்க வைக்கணும் வச்சுக்கிடுங்க. முதல்ல காதை குத்தி போட்டாங்கன்னு கிடையாது. இன்னைக்கு கூட எத்தனையோ டிசைன்கள் வந்து காதுல குத்தாம போடக்கூடிய டிசைன்கள்லாம் வந்திருக்குது, கம்மல்கள்லாம் வந்திருக்குது. அப்ப காதை குத்தி போட்டாங்கன்னு ஹதீஸ்ல கிடையாது. ரெண்டாவது, அந்த பெண்கள் கழட்டி போட்டாங்களா இல்லையா, அந்த சம்பவம் இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததான்னு இல்லை. குர்ஆனுடைய வசனத்துக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததான்னு இல்லை. அப்படி இல்லை எனும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, குர்ஆனுடைய சட்டம் தான் சரியானது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, குர்ஆனுக்கும் ஒரு சுன்னாவுக்கும் முரண்பாடு வரும் என்றால் குர்ஆனுடைய சட்டத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப பெண்கள் வந்து காது குத்துனாங்கன்னு கிடையாது. அப்படி காது குத்துனா என்று ஒருவன் வாதிட்டான்னு சொன்னால் அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, அது குர்ஆனுக்கு எதிரான சட்டமாகிவிட்டது என்றுதான் அதை வழங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர எந்த ஒரு ஆதாரமும் காது குத்துறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை பண்றாங்க. எப்படி சொல்றாங்க, அழகுக்காண்டி அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை மாற்றக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் ஒட்டு மொத்தமா சொல்லிட்டாங்க. வேற என்னென்ன காரியத்தை செஞ்சாங்க, அழகுக்காண்டி வேற எதை செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுற மாதிரி எந்த காரியத்தை செய்தாலும் அது வந்து மார்க்கத்தை தடை செய்யப்பட்டதுதான், நீங்களும் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப சுன்னத்து பண்றோம், இது அழகுக்காண்டி உள்ள விஷயம் கிடையாது, இது ஆரோக்கியத்துக்காண்டி உள்ளது. உனக்கு கேள்வி கேட்பாங்க, சுன்னத்து மட்டும் பண்றீங்களே, இது மட்டும் படைப்பை மாத்திரதானம்பாங்க. இது வந்து ஆரோக்கியத்துக்காண்டி உள்ள விஷயம். ஹதீஸ்ல சொல்வது அழகுக்காண்டி அல்லாஹ்வுடைய படைப்பை செய்வது மாத்துறது, அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. ஒரு ஆரோக்கியத்துக்காண்டி வேற நோக்கத்துக்காண்டி ஒரு காரியம் செய்யலாம் வச்சுக்கிறீங்க, அது என்ன கிடையாது, தவறு கிடையாது. அதனால பெண்கள் காது குத்துதல் என்பதும் மூக்கில் ஓட்ட போறது என்பதும் இது அழகுக்காண்டி செய்யக்கூடிய காரியம்தான், இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய காரியம். அதனால சில ஆட்கள் அந்த ஏதோ இமாம்கள் ஃபத்வா கொடுத்துட்டாங்க அப்படி இப்படி சொல்லி குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பெண்கள் சிந்தித்து இதை மாற்றிக்கொள்ள வேண்டும்.